2 மாத IPL தொடருக்கு முடிவு கொடுத்துள்ளது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. MS தோனி, ரோஹித் சர்மா, பேட் கமின்ஸ், டியூப்ளேசிஸ் மாதிரியான மாஸ்டர்களையே சைலண்டாக வென்றுள்ளது ஸ்ரேயாஸ் ஐயரின் கேப்டன்சி. ஃபார்ம் அவுட்டில் இருந்த மித்தில் ஸ்டார், வெங்கடேஷ் ஐயர் போன்ற வீரர்களின் திடீர் எழுச்சி, அணிக்குள் ஏற்பட்ட இத்தனை விஷயங்கள் தான் கோப்பையை வெல்வதற்கு உதவி செய்துள்ளது. இந்த மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் அணியின் ஆலோசகர் கௌதம் கம்பீர் தான் என ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர். அவர் ஆலோசகராக அணிக்குள் வந்த முதல் ஆண்டிலேயே கொல்கத்தா கோப்பையை வென்றது அதனை இன்னும் உறுதி செய்கிறது. ஆனால் அன்சங் ஹீரோவாக இருக்கிறார் ஒருவர். எல்லா விஷயங்களையும் செய்துவிட்டு சத்தமே இல்லாமல் கம்பீரின் பின்னால் மறைந்திருக்கிறது ஒரு பெயர். அவர்தான் அபிஷேக் நாயர். ரோஹித் சர்மாவின் உரையாடல் லீக் ஆனதில் இருந்துதான் அபிஷேக் நாயர் என்ற பெயர் பலருக்கும் தெரிந்தது. ஆனால் ஒரு துணை பயிற்சியாளராக கொல்கத்தா அணி வீரர்களுக்கு அவர் செய்துள்ள பங்கு மிகப்பெரியது. இவரின் பயிற்சிக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டை கூற வேண்டுமென்றால் தினேஷ் கார்த்திகை தான் சொல்ல வேண்டும். யாராலும் கண்டுகொள்ளப்படாமல் எங்கேயோ இருந்த தினேஷ் கார்த்திக் கடந்த 3-4 ஆண்டுகளாக IPL உலகக்கோப்பை என ஜொலித்திருக்கிறார். ஜெர்சி படத்தில் வருவதைப் போல வயதாகிவிட்டால் என்ன, இந்திய அணியில் இடம் பிடித்தே தீர்வேன் என சொன்னதை தினேஷ் கார்த்திக் செய்து காட்டியுள்ளார். இந்த கம்பேக்கிற்கு முழுக்க காரணம் அபிஷேக் நாயர் தான். 3 வருடங்கள் தொடர்ச்சியாக கடுமையான பயிற்சிகளை கொடுத்து தினேஷ் கார்த்திக்கின் பேட்டிங் ஸ்டைலையே முற்றிலுமாக மாற்றினார். இதே பயிற்சியாளர் தான் ரிங்கு சிங் எனும் எதிர்கால பினிஷரை உருவாக்கி இருக்கிறார். ரிங்கு சிங்கிற்குள் இயற்கையாகவே அதிரடி உள்ளது என கண்டறிந்தவர் அபிஷேக் நாயர் தான். ரிங்குவிற்கான இடத்தை அணியில் தொடர்ந்து கொடுக்க அவர் தான் பெரும் போராட்டமே நடத்தியுள்ளார். இந்த இரு வீரர்களின் ஆட்டத்தை பார்த்தே தெரிந்திருக்கும் அபிஷேக் நாயர் என்பவர் யார் என்று. கடந்த 2018ஆம் ஆண்டு கொல்கத்தா அணியில் இணைந்த அபிஷேக் நாயர் அங்கிருந்த இளம் கிரிக்கெட் வீரர்களை ஒவ்வொருவராக ஜொலிக்க வைத்து வருகிறார். வெங்கடேஷ் ஐயர், வருண் சக்கரவர்த்தி, ரிங்கு சிங், ரகுவன்ஜி மற்றும் பல சிங்கங்கள் இதில் அடங்கும். கிரிக்கெட்டில் பெரும்பாலும் யாரும் பெரிய அளவில் பயன்படுத்தாத விசுவலைசேஷன் பேட்டிங் முறை பயிற்சியை அபிஷேக் நாயர் கொடுத்து வருவது தனி சிறப்பு. பந்தையே பார்க்காமல் பவுலரின் கை அசைவை வைத்து அது எவ்வளவு வேகத்தில் எந்த திசையில் வரும் என எல்லாவற்றையும் நொடி பொழுதில் கணிக்கும் முறையாகும். இதை குறிப்பிட்ட சில வீரர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வருகிறார். இவர் செய்த உதவிக்கு நன்றி மறக்காமல் இருந்துள்ளனர் கொல்கத்தா வீரர்கள். கோப்பையை வென்றவுடன் அனைவருமே அபிஷேக் நாயர் என்ற நபருக்கு தான் நன்றியை கூறியுள்ளனர். அபிஷேக் நாயர் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் உள்ளது. ஆனால் இனியும் அப்படி இருக்க விட மாட்டேன். கொல்கத்தா அணிக்கான அவரின் கடின உழைப்பை இந்த உலகம் முழுவதும் பாராட்ட வேண்டும் என வருண் சக்கரவர்த்தி கூறியிருக்கிறார். கௌதம் கம்பீர் அணிக்குள் வந்த ஒரே ஆண்டில் இத்தனை மாற்றங்களை செய்து கோப்பையை வென்று விட்டாரா என்றால் அதுதான் கிடையாது. இது கிட்டத்தட்ட 6 வருடங்கள் உழைப்பு. 2018ஆம் ஆண்டு முதல் கொல்கத்தாவின் இளம் வீரர்களை அபிஷேக் பார்த்து செதுக்கியதன் பயன்தான் இந்த IPL கோப்பை கிடைத்துள்ளது. இதுதான் அபிஷேக் நாயரும் கூறியிருக்கிறார். ஒரு அணியின் வெற்றிக்கு தோனி என்ற ஒரே வீரர் காரணம் அல்ல, பின்னால் பலரின் உழைப்பு இருக்கிறது என கம்பீர் அடிக்கடி கூறியிருப்பார். அதே சூழல் தான் இன்றும் உள்ளது. கம்பீர் என்ற ஆலோசகரின் ஒரு ஆண்டு முயற்சியில் கோப்பை கிடைக்கவில்லை. அபிஷேக் நாயர் போன்றவர்களின் 5-6 வருட உழைப்பினாலே இது கிடைத்துள்ளது.